ஸோ இந்த ஒரு வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஸ் ஃபேன்ஸ் அதாவது எல்லா சூர்யா ஃபேன்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நம்ம விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்க போறாரு. உண்மையிலே சொல்லணும்னா விஜய் ஃபேன்ஸ் அதே மாரிக்கு டிவிகே தொண்டர்களோட நம்ம பசங்க தான் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. காரணம் என்ன இவனுங்க தான் நமக்கு வந்து எல்லா நேரமும் தடையா இருந்தானுங்க. ஜனநாயகன்னு ஒரு படத்த வச்சுக்கிட்டு நம்ம கருப்பு படத்த வந்து பொங்கலுக்கு வர வேண்டியத தடுத்தானுங்க. அதுக்கடுத்து இப்ப அரசியல்ல ஜெயிச்சு டிவிகேன்னு ஒரு கட்சிய வச்சு நமக்கு வந்து ப்ராப்ளம் குடுத்துட்டு இருந்தானுங்க. இப்ப அதையும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம நெனச்ச மாரிக்கு மே 14 கண்டிப்பா படம் வரப்போது. ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து தான் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம வந்து இன்னும் சொல்லி ஆகணும். அதே மணிக்கு நாளைக்கு நமக்கு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா கருப்பு டீம் வந்து நாளைக்கு காலையில் 11:30 இல்லை 12 மணி கிட்டக்க நமக்கு வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மணிக்கு. இன்னும் அப்புறம் எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட் வரல, நீங்களே அடிச்சு விட்றீங்களான்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ நாளைக்கு வந்து 4 மணிக்கு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணலான்னு டீம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் வந்து நைட்டு ஒரு 12 மணி கிட்டக்க ஞானோதயம் பொருந்து நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுது சொல்லி அவரோட ட்விட்டர் வலைத்தளத்தில் வந்து போடுவார். அதுக்கடுத்து காலையில் வந்து எப்படின்னா இது அஃபிஷியலாக வந்து ஒரு 9 மணி கிட்டக்க நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லிடுவார். சொன்ன பிறகு இந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து எப்படின்னா பிளானு. இல்லை அப்படின்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி விட்டு ஈவினிங் 6 மணி இல்லை ஒரு 7 மணி கிட்டக்க நமக்கு வந்து ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா கட் வந்து விட்டுருவாங்க. ஸோ எப்படியோ நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரெய்லர் மேக்ஸிமம் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெய்லர் வந்து எப்படின்னா கிடைக்க தான் போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ டு த மினிமம் நாளைக்கு ட்ரெய்லருக்கான அப்டேட்டாவது உங்களுக்கு வந்து கையில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 99% ட்ரெய்லர் நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு திரைப்படம் நம்ம திரைப்படம் தான். ஸோ தமிழ் சினிமாவில் கூட எல்லா நடிகர்களுக்கும் இது ஒரு கம்பேக் வருஷமாக இருக்கணும். ஸோ நம்ம சூர்யா அண்ணா வந்துட்டு இந்த படத்து மூலிமா கம்பேக் கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு 300 கோடி படத்தை கொடுத்தாருன்னா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. ஸோ நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலையும் இந்த ஒரு வீடியோவோட கொலாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஒரு வீடியோவும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.